வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே உலகத்திலேயே மிகவும் உறுதியான பொறுப்புணர்ச்சி உள்ள தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இவர்களின் வாழ்க்கை என்பது சாதாரணமாக ஓடி வரும் பயணம் மட்டுமல்ல. ஒவ்வொரு அடிகளையும் திட்டமிட்டு, ஒவ்வொரு முடிவுகளையும் கணக்கிட்டு, ஒவ்வொரு வெற்றிகளையும் போராடி பிடிக்கும் பயணமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை அவர்களுக்கு சுலபமாக இருக்காது. ஆனால் அந்த சிரமங்களே இவர்களை உளுத்து தள்ளாமல் இரும்பு போல உறுதியான மனநிலையை உருவாக்கிவிடும். உலகம் சிரிக்கும் போது சிரிக்காமல், உலகம் அழுகும் போது அழாமல் தன் பாதையை மட்டும் பார்த்து நடைபோடும் தன்மை இவர்களிடம் மிக அதிகமாகவே இருக்கும். நான் நம்புறது உன் உழைப்பு, என் கடவுள், என் முயற்சி என்ற தத்துவமே இவர்களின் உள்ளத்தில் பதிந்திருக்கும். மற்றவர்கள் கனவு காணும் விஷயங்களை மகரம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள். அவர்களுக்கு கனவு என்பது கற்பனை அல்ல, இலக்கு. மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் ஆழமானது. வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாகவும் சற்று கடினமாகவும் கடுமையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்களின் மனம் கடல் போல ஆழமும் நதி போல ஓட்டமும் கொண்டது. தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள இவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் ஒருமுறை யாரை நம்பிவிட்டார்கள் என்றால் அந்த நம்பிக்கை கல்லில் எழுதிய எழுத்தாக மாறிவிடும். நட்பு, உறவு, காதல் என எதிலும் இவர்கள் மேற்பானப்பானர்கள் அல்ல. யாரையும் சுலபமாக உள்ளுக்குள் விடமாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் விடுகிற ஒருவருக்காக தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செய்யும் அளவுக்கு மன வலிமை கொண்டவர்கள். இவர்கள் கோபப்படுவதில்லை என்று நினைப்பவர்கள் தவறு. கோபம் வந்தாலும் வெளியில் காட்டாமல் மனதுக்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதுவே சில நேரங்களில் அவர்களை தனிமை நோக்கி இழுக்கும். இருந்தாலும் அந்த தனிமை கூட இவர்களுக்கு ஒரு வலிமை. அந்த தனிமையில்தான் இவர்கள் தங்களை தாங்களே செதுக்கும் சிற்பிகள். வேலை, தொழில், பணம் என்ற விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு அரசனை போல திட்டமிட்டவர்கள். இவர்களுக்கு சுலபமான வேலை பிடிக்காது. சவால் இருந்தால்தான் இவர்களின் திறமை வெளியில் வரும். அலுவலகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அடித்தளத்தை மெல்ல மெல்ல அமைத்து மேலே மேலே உயர்ந்து போகும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். உடனடி படம், உடனடி புகழ் இவர்களை கவராது. நாளை என்ன ஆகும் என்பதை நினைத்து இன்றே உழைப்பவர்கள். பணம் இவர்களுக்கு பேராசை அல்ல, பாதுகாப்பு. குடும்பத்தை, எதிர்காலத்தை, மரியாதைகளை காப்பாற்றும் கருவியாகவே பணத்தை பார்க்கிறார்கள். ஒரு முறை நிலைநிறுத்தப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு உதவும் மனசும் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதையும் வெளியில் விளம்பரம் செய்ய மாட்டார்கள். நான் செய்தேன் என்று சொல்லாமல் அவர்கள் வளர்ந்தார் என்று பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் இந்த விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். காதல் என்றால் விளையாட்டாக நினைக்க மாட்டார்கள். அது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பொறுப்பு என்றே நினைப்பார்கள். சுலபமாக காதலில் விழமாட்டார்கள். ஆனால் விழுந்தால் அந்த காதல் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் வகையில் முயற்சி செய்வார்கள். இவர்களின் காதல் வெளிப்படையான ரொமான்ஸ் அல்ல, பாதுகாப்பு, நம்பிக்கை, பொறுப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நிரம்பிய அமைதியான காதல். குடும்பத்தில் இவர்கள்தான் தூண் போல இருப்பார்கள். பிரச்சனை வந்தால் ஓடி ஒழியாமல் அதை சமாளிக்க முன்னிற்கும் மனிதர்கள். பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் இவர்களின் வாழ்க்கை ஒரு ஆதரவு தூணாக மாறும். சில நேரங்களில் அதிகமான சுமை ஏற்றிக்கொள்வதால் மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு தாங்கிக் கொள்வது இவர்களின் இயல்பு. அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அந்த விஷயத்திலிருந்து தப்பிக்கும் சூழல் ஏற்படும். உங்களுக்கு தன்மானத்திற்கு பிரச்சனை முற்பட்டு விடுமோ என்கின்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். வங்கியில் இருக்கும் பணத்தை அடிக்கடி செக் செய்து கொண்டே இருப்பீர்கள். நம்மால் மற்றவர்களுக்கு பாரம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற எண்ணம் உருவாகும். மகரம் ராசிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிடாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. ஒரு சில மகரம் ராசியினர் சுயமரியாதை தொடர்பான விஷயத்தில் உடனடியாக முடிவெடுக்காமல் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. நியாயத்தோடும் மரியாதையோடும் செயல்பட வேண்டும். தொழில் தொடங்க முயற்சிப்பவர்கள் யாருடனாவது சேர்ந்து தொழில் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கடன் அமைப்புகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும். கடனை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த மாதத்திற்கு பிறகு எல்லாம் வாழ்க்கை நன்றாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மன அழுத்தங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கான முதலீடுகள் குறித்து யோசிக்கலாம். இந்த வருடத்தின் கடைசி பகுதி சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு பிறகு நல்ல நிலைமை இருப்பதால் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் துணிந்து கால் வைப்பது நன்மைகளை தரும். முருகர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
குறிப்பாக மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தேவையற்ற சங்கடங்கள் நீங்கும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை கேட்பது, படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் என அனைத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அளவு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். பண வரவுக்கான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிடிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து மாற்றமும் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சுபவிரய பிராப்தம் உண்டாகும். பொருளாதாரத்தில் முக்கியமான முன்னேற்றங்கள் காணப்படும். பல், கண், முகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் வயிறு, இடுப்பு வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. யாரிடமாவது பணம் வாங்கி இருந்தால் அந்த கடனை திருப்தி கொடுத்து விடுவது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். மிகப்பெரிய பணம் வந்து சேரும். கையிருப்பு பணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாயை வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதும் நல்லது. பேச்சினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் ரீதியாக 70%, பொருளாதாரம் ரீதியாக 90% நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமான வருமானத்தை கொண்டு வரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் காணப்பட்ட போட்டிகள் குறையும். புதிய விஷயங்களை முயற்சிப்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வருவீர்கள். முன்னர் செய்த முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டுபவர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. அரசு பணி எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை பலப்படுத்தும் வாய்ப்புகளை உங்கள் தேடி வரும். நம்பிக்கையுடன் இருங்கள். கடன் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் உண்டாகும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். தொழிலில் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட தனியார் தொழில் தொடங்கி வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் இந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும் காலகட்டம். தனிப்பட்ட விஷயங்களில் பிரமாண்டமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோகத்தில் சகலவித நன்மைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் நன்மைகளை ஏற்படுத்தும். சிக்கல்கள், பாதிப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வசந்தங்கள் ஏற்படும். எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். இளம் வயதை சார்ந்த மகரம் ராசியினருக்கு மன கஷ்டங்களும் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். வாகனத்திலும் வார்த்தைகளிலும் நரம்பு தொடர்பான விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார விஷயத்தில் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இடமாற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% நன்றாகவே இருக்கும். அதாவது எந்த பணிகளையும் தவறவிடாமல் இருக்க ஒரு வேளையின் தெளிவான சரிபார்ப்பு பட்டியலை உருவாக்கவும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை திறக்கும். பொறுப்புகள் ஏராளமாக அதிகரிக்கும். இந்த சூழ்நிலை தற்காலிகமானது. விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். மிகவும் அவசரமான பணிகளில் கவனம் செலுத்துங்கள். ஒரு முக்கியமான மைல்கல் முடிந்ததாக நீங்கள் உணர்வீர்கள். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது. சனியால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாகும். யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறும் காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த வேலைவாய்ப்புகள், தொழில் அமைப்பு, உத்தியோகம் அமைப்பு அனைத்தும் சரியாகும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயரமான இடங்கள், வழுக்கலான இடங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மகரம் ராசியினருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் இருப்பதால் நண்பர்கள், மூத்தவர்கள், உறவினர்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிடித்த வரன்கள் கண்டிப்பாக அமையும். காதல் கைகூடி வரும். நிறைய பேர் வெளியூர் சொல்லும் யோகங்கள் உண்டாகும். ஆஸ்திரேலியா, யுகே செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும். பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தாரமாக இருக்கும்.
பங்குச்சந்தையில் ட்ரேடிங் செய்பவர் பெண்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். ஆண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. பெரிதாக எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 95% நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பைரவர் வழிபாடு உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் தொழில் வளர்ச்சியில் திருப்தியான நிலையை காண்பீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மைகள் உண்டு. இருந்தாலும் மாத இறுதியில் விரையாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு மாற்றம், இடமாற்றம் வர வாய்ப்புகள் உள்ளது. சேமிப்பு கரையும் நேரம் இது என்பதால் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். உங்கள் ஆளும் கிரகமான சனி ஆண்டு முழுவதும் 3வது வீட்டில் சஞ்சரிக்கும். இது ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த மாதம் வரை குரு 6வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது வயிறு அல்லது கீழ் முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக முன்னேற்றத்தையும் ஏற்கனவே உள் நோயாளிலிருந்து படிப்படியாக குணமடைவதையும் ஊக்குவிக்கும். இந்த மாதம் காலம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது ஒரே நேரத்தில் திடீரென கிடைக்கும் மாயாஜாலம் போல இருக்காது. அது மெதுவாக உருவாகும் கோட்டை போல இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவது உழைப்பின் வழியாகத்தான். மற்ற ராசிக்காரர்களுக்கு சுலபமாக கிடைக்கும் சில வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சற்று தாமதமாகவே வரும். ஆனால் ஒரு முறை வந்தால் அந்த அதிர்ஷ்டம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஆரம்பத்தில் தோல்வி, தடைகள், அவமானம் போன்ற அனுபவங்கள் இவர்களை சுற்றி வரலாம். ஆனால் அந்த அனுபவங்களை பின்னாளில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் ஏணிகளாக மாறும். இவர்களின் வாழ்க்கையில் தாமதமான வெற்றி என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம். இளம் வயதில் சிரமப்பட்டாலும் நடுத்தர வயதில் இவர்களின் வாழ்க்கை ஒரு ராஜபாதை போல மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் திரும்பி பார்த்தால் இந்த இடத்திற்கு வர நான் அனுபவித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை என்று மனதுக்குள் பெருமை கொள்ளும் தருணமும் வரும். ஏனென்றால் ஆபத்து வரும் காலகட்டங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் மனதின் வழியாகத்தான் வரும். வெளியிலிருந்து வரும் எதிரிகள் இவர்களை அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது. ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை போன்றவையே இவர்களின் உண்மையான எதிரிகள். நான் முடியுமா என்ற கேள்வி அதிகமாக தோன்றும் காலங்களில் அவர்கள் தங்கள் வாய்ப்புகளை தாங்களே இழந்து விடுவார்கள். சில நேரங்களில் உறவுகள் மூலமாக ஆபத்துகள் வரும். குறிப்பாக அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்படுவது இவர்களின் மனதில் பெரிய காயத்தை உருவாக்கும். அந்த காயம் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் பல வருடங்கள் வலியை தரும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள். யாரையும் முழுவதும் நம்புவதற்கு முன் அவர்களை காலத்தின் கண்ணாடியில் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த அனுபவங்கள் அவர்களை மென்மையாக்காது மேலும் கடினமாக்கும். பலவீனங்கள் என்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரியது. தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாத தன்மை. துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் என்று உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வார்கள். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். சில சமயம் இவர்களின் கடுமையான முகப்பாவனை காரணமாக பிறர் இவர்களை அகந்தை கொண்டவர்களாக நினைத்து விடுவார்கள். உண்மையில் அவர்கள் அகந்தை கொண்டவர்கள் அல்ல, தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு கவசம் போட்டு கொண்டவர்கள். மேலும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த கட்டுப்பாடு சில நேரங்களில் உறவுகளை சிதைக்கும். நான் தான் சரி என்ற மனநிலை வந்தால் வாழ்க்கை அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அதனால் தங்கள் பலவீனத்தை உணர்ந்து மாற்றிக்கொண்டால் அவர்களை தோற்கடிக்க முடியாத மனிதர்களாக மாறுவார்கள். சிறப்பு திறன்கள் பற்றி சொன்னால் மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நிர்வாகத்திறன் கொண்டவர்கள். ஒரு குழுவை நடத்துவது, ஒரு நிறுவனத்தை கட்டமைப்பது, ஒரு குடும்பத்தை ஒழுங்காக வைத்திருப்பது, எல்லாவற்றிலும் இவர்களுக்கு இயல்பான கைவரிசை இருக்கும். சோம்பல் இவர்களின் அகராதியில் இல்லை. மற்றவர்கள் பாதியில் விட்டுவிடும் விஷயங்களை இவர்கள் கடைசி வரை கொண்டு செல்வார்கள். இவர்களின் நினைவாற்றல் வலுவானது. அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு அதை மறக்காமல் பயன்படுத்துவார்கள். மேலும் பேசுவதை விட செயலில் காட்டும் தன்மை இவர்களின் பெரிய பலம். அதனால்தான் இவர்கள் அதிகமாக விளம்பரம் செய்யாமல் இருந்தாலும் காலப்போக்கில் பெரிய இடத்தை பிடிப்பார்கள். அமைதியான அரசன் போல சத்தமில்லாமல் சிம்மாசனத்தை அடைவார்கள். வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக 2 அல்லது 3 கட்டங்களாக வரும். முதல் கட்டத்தில் சோதனைகள் அதிகமாக இருக்கும். கல்வி, வேலை, குடும்பம், பணம் என எல்லாவற்றிலும் போராட்டம். 2ஆம் கட்டத்தில் நிலைத்திருக்கும் வரம், வேலை உறுதி, வருமானம் உறுதி, குடும்பத்தில் மரியாதை. 3ஆம் கட்டத்தில் உயர்வு வரும். அதிகாரம், செல்வம், சமூகத்தில் மதிப்பு. இந்த 3ஆம் கட்டம் வந்தபோது இவர்கள் முன்பு அனுபவித்த துன்பங்களை நினைத்து பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும். சிலர் கோயில், தானம், தர்மம் போன்ற வழிகளில் ஈடுபடுவார்கள். சிலர் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் வழியில் ஈடுபடுவார்கள். அப்போது அவர்களின் வாழ்க்கை வெறும் வாழ்வாக இல்லாமல் ஒரு அர்த்தம் கொண்ட பயணமாக மாறும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி ராஜயோகம் மற்றும் உயர்வு பற்றி பேசும்போது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலை ஏறுவது போல இருக்கும். ஆரம்பத்தில் கடினமான பாதை, கல்லும் முள்ளும் நிறைந்த வழி, கால் வலிக்கும் ஏற்றம். ஆனால் மேலே சென்ற பிறகு கிடைக்கும் காட்சி அழகாகவும் பெருமையாகவும் இருக்கும். இவர்களுக்கு ராஜயோகம் என்பது திடீரென கிடைக்கும் லாட்டரி அல்ல. அது நீண்ட கால உழைப்பின் முடிவில் கிடைக்கும் அரச பதவி போல இருக்கும். சிறு வயதில் ஏழ்மை, கடன், பொறுப்பு, குடும்ப சுமை ஆகியவை வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு போராடும் மனநிலை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்த போராட்டம் தான் அவர்களுக்கு ராஜயோகத்தின் விதையை விதைக்கிறது. ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்த்தால் நான் ஏறிய பாதைதான் என் அரச பாதை என்று உணர்வார்கள். பதவி, அதிகாரம், செல்வம், சமூக மரியாதை ஆகியவை ஒரே நேரத்தில் சேரும் காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வரும். அந்த நேரத்தில் அவர்களை அவமதித்தவர்கள், மதிக்காதவர்கள் கூட இவர் பெரிய மனிதர் என்று தலை குனியும் நிலை வரும். புகழ், பதவி, அதிகார வாய்ப்பு என்ற விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தகுதி உள்ளவர்கள். இவர்கள் கூட்டத்திற்குள் இருந்தாலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள். அதிகமாக பேசாமல், அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் தங்கள் வேலையை மட்டும் பார்த்து முன்னேறும் குணம் இவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும். அரசியல், நிர்வாகம், காவல், வங்கி, கல்வி, நீதித்துறை, பெரிய நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். காரணம், அவர்கள் சுலபமாக மாறிப்போகும் மனிதர்கள் அல்ல. சட்டம், ஒழுங்கு, கட்டுப்பாடு ஆகியவற்றை மதிக்கும் மனநிலை இவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் அதிகாரம் கிடைத்த பிறகும் அதை தவறாக பயன்படுத்தாமல் ஒரு பொறுப்பாகவே நினைப்பார்கள். சில மகரம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் பெரிய பெயர் எடுப்பார்கள். சிலர் அரசியல் அல்லது நிர்வாகத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள். இன்னும் சிலர் தங்கள் தொழிலில் ராஜாவாக மாறுவார்கள். எந்த வழியாக இருந்தாலும் நான் இந்த இடத்திற்கு வர போராடினேன் என்ற பெருமை அவர்களின் முகத்தில் தெரியும். ஆண் மகரம் வித்தியாசம் பற்றி சொன்னால் இருவருக்கும் ஒரே குணங்கள் இருந்தாலும் வெளிப்படும் விதம் வேறுபடும். ஆண் மகரம் பெரும்பாலும் அமைதியாகவும் குறைவாகவும் பேசுபவராகவும் வேலை மீது தீவிர கவனம் செலுத்துபவராகவும் இருப்பார்கள். குடும்ப பொறுப்பு, சமூக மரியாதை, பொருளாதார நிலை ஆகியவற்றை வாழ்க்கையின் முக்கிய இலக்காக கொள்வார்கள். காதலின் மென்மையாக வெளிப்பட மாட்டார். ஆனால் பாதுகாப்பு, நிலைத்தன்மை கொடுப்பதில் முதன்மை வகிப்பார். பெண் மகரம் என்றால் உள்ளுக்குள் ஒரு ராணி இருப்பால். வெளியில் அமைதியாக இருந்தாலும் முடிவெடுப்பதில் மிகவும் வலிமையானவள். குடும்பத்தையும் வேலைகளையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் திறன் அவளுக்கு இருக்கும். காதலில் அவள் விளையாட மாட்டாள். நம்பிக்கை, மரியாதை, பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே மனதை திறப்பாள். ஒரு முறை மனம் வைத்து விட்டால் அந்த உறவை காப்பாற்ற உலகத்தையே எதிர்க்க தயாராக இருப்பார்கள். ஆண் மகரம் செயலில் காட்டுவான், பெண் மகரம் மன வலிமையில் காட்டுவாள். இருவரும் சேர்ந்து இருந்தால் ஒரு கோட்டையாக மாறுவார்கள். ஏனென்றால் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தத்துவம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வயது கூட கூட ஆழமாகும். இளம் வயதில் வேலை, பணம், நிலை என்று ஓடுவார்கள். ஆனால் வயது வந்த பிறகு வாழ்க்கையின் அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பார்கள். கோவில், தியானம், வழிபாடு, தான தர்மம் போன்ற விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நான் சம்பாதித்தது என்ன பயன், நான் செய்தது யாருக்கு உதவியது என்ற கேள்விகள் மனதில் எழும். அப்போது அவர்கள் வெறும் பணக்காரராக இல்லாமல் மனதளவில் உயர்ந்த மனிதராக மாறுவார்கள். பல மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வழிகாட்டிகளாக மாறுவார்கள். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, இளம் தலைமுறைக்கு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஒளிரச் செய்வார்கள். அதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. இறுதி குறிப்பு என்னவென்றால், மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நாவல் போல இருக்கும். ஆரம்பத்தில் துக்கம், நடுவில் போராட்டம், இறுதியில் பெருமை. இவர்களின் வாழ்க்கை யாருக்கும் சுலபமாக இருக்காது. ஆனால் அந்த சிரமங்களே இவர்களை உயர்த்தும். பிறர் சிரிக்கும் போது இவர்கள் உழைப்பார்கள். பிறர் தூங்கும் போது இவர்கள் திட்டமிடுவார்கள். பிறர் கைவிடும் போது இவர்கள் தொடர்வார்கள். அதனால்தான் காலம் இவர்களை சாதாரண மனிதராக விடாது. ஒரு நாள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தான், நான் விழுந்தேன், எழுந்தேன், போராடினேன், வென்றேன் என்று பெருமையுடன் சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் தோல்விக்காக பிறந்தவர்கள் அல்ல, தாமதமான வெற்றிக்காக பிறந்தவர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி குழந்தை பருவம் மற்றும் இளமை காலம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை இவர்களுக்கு எளிதாக இருக்காது. மற்ற குழந்தைகள் விளையாடும் நேரத்தில் இவர்களுக்கு பொறுப்பு என்ற வார்த்தை முதலில் அறிமுகமாகும். குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை அல்லது பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒன்றால் இவர்களின் மனம் முன்கூட்டியே முதிர்ச்சி அடையும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் குழந்தைகள் சற்று அமைதியாகவும் அதிகமாக சிரிக்காதவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு தீ இருக்கிறது. நான் ஒரு நாள் உயர வேண்டும் என்ற ஆசை. கல்லூரி காலத்தில் அவர்கள் சுலபமாக பிரபலமாக மாட்டார்கள். ஆனால் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிடித்த மாணவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்களின் கட்டுப்பாடு, ஒழுக்கம், பொறுப்பு உணர்வு. இளம் வயதில் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அனுபவங்கள் தான் எதிர்காலத்தில் அவர்களை தாங்கும் அடித்தளமாக மாறும். கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் ஆழமாக செல்வார்கள். ஒரே நாளில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோர் அல்ல, ஆனால் புரிந்து கொண்டதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். கணிதம், கணக்கியல், நிர்வாகம், சட்டம், பொறியியல், மருத்துவம்
பொருளாதாரம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். காரணம், இந்த துறைகள் அனைத்தும் ஒழுங்கு, கணக்கு, பொறுப்பு, கட்டுப்பாடு ஆகியவற்றை தேவைப்படுத்துகின்றன. படிப்பில் தடை வந்தாலும் அவர்கள் முழுவதும் விட்டுவிட மாட்டார்கள். இடைவேளைக்கு பிறகும் மீண்டும் தொடங்குவார்கள். சில மகரம் ராசிக்காரர்கள் வேலை பார்த்து கொண்டே படிப்பார்கள். சிலர் குடும்ப சுமையை சுமந்து கொண்டே கல்வியை தொடர்வார்கள். அந்த போராட்டம் அவர்களின் அறிவை மட்டுமல்ல, அவர்களின் மன வலிமைகளையும் வளர்க்கும். அவர்களுக்கு கிடைக்கும் பட்டங்கள் சின்ன சான்றிதழ்கள் அல்ல, அவர்கள் கடந்து வந்த பாதையின் சாட்சிகள். அது மட்டுமில்லாமல் பணம் சேரும் வழிகள் மற்றும் செல்வ வளர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கலை போல இருக்கும். இவர்கள் பணத்தை வீணடிக்க விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு ரூபாயும் எதிர்காலம் என்ற கணக்கில் பார்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். சின்ன சேமிப்பு பெரிய செல்வமாக மாறும் என்பதை இவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். ஆரம்பத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் சேமிப்பு முதலீடு மூலம் மெல்ல மெல்ல உயர்வார்கள். நிலம், வீடு, தங்கம், தொழில், முதலீடு போன்ற நீண்ட கால சொத்துக்களில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். திடீர் லாபம் தரும் வழிகளை விட பாதுகாப்பான வழிகளையே தேர்வு செய்வார்கள். அதனால்தான் நடுத்தர வயதில் இவர்களிடம் சொத்து, நிலை, மரியாதை ஆகியவை ஒன்றாக சேர்ந்திருக்கும். பணம் இவர்களுக்கு பெருமை காட்டுவதற்கான கருவி அல்ல, பாதுகாப்பு மரியாதையும் தரும் கவசம். என் குடும்பம் நாளை கவலைப்படக்கூடாது என்ற எண்ணமே அவர்களை இடைநிறுத்தாமல் உழைக்க வைக்கும். எதிரிகள் மற்றும் தடைகள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது மனிதர்களை விட சூழ்நிலைகளே. நேரடியாக சண்டை போடும் எதிரிகள் இவர்களுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் மறைமுகமாக தடையாக நிற்பவர்கள் அதிகம். வேலை இடத்தில் பொறாமை, உறவுகளில் தவறான புரிதல், நண்பர்கள் என நம்பியவர்கள் தூரமாகி விடுவது போன்ற அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கையில் வரலாம். இவையெல்லாம் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை வடிவமைக்க. ஒவ்வொரு தடை இவர்களை இன்னும் கவனமாகவும் இன்னும் புத்திசாலிகளாகவும் மாற்றும். அவர்கள் ஒருபோதும் பழிவாங்க நினைக்க மாட்டார்கள். ஆனால் காலம்தான் அவர்களுக்கு பதில் சொல்லும். அமைதியாக முன்னேறும் இவர்களின் வளர்ச்சியே அவர்களை குறைத்தவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக மாறும். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான பதி, இவர்கள் திருமணத்தை ஒரு விளையாட்டாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பொறுப்பு, ஒரு பந்தம், ஒரு பயணம். சரியான துறையை தேர்வு செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். அழகு மட்டும் போதாது, குணம், நம்பிக்கை, பொறுப்பு வேண்டும் என்பதே இவர்களின் கொள்கை. திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை ஒரு கோட்டையாக மாற்ற முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் வேலை மீது அதிக கவனம் செலுத்துவார்கள். அதேபோல் ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஓடி போகாமல் அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். குழந்தைகள் வந்த பின் அவர்கள் வாழ்க்கை இன்னும் அர்த்தமடையும். தங்கள் அனுபவங்களால் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக மாறுவார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.